மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் என்று அதிமுகவின் 4 பேரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. கள நிலவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அருண் நேரலையில் இணைந்திருக்கிறார். அருண், இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? ஏற்கனவே தொடர்ச்சியாக கடந்த முறையும் அதிமுகவுடைய தலைவர் நிர்வாகி RB உதயகுமார் தலைமையில் போராட்டம் நடந்தது. இப்ப என்ன சூழல் அங்க? வணக்கம் கோபால். மதுரை அதாவது பிரச்சனைக்கு பெயர் போன கப்பலூர் சுங்கச்சாவடியானது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியானது மதுரை வழியாக திண்டுக்கல் கன்னியாகுமரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாகும். இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடியானது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடியது. இந்த சுங்கச்சாவடியானது 2012ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு அன்றைய தினம் முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதும் இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் இந்த பகுதியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஏற்படுத்தி போராட்டம் அறிவித்தது. முற்றுகை போராட்டம் மற்றும் முழு கடையெடுப்பு போராட்டமானது அறிவித்துள்ளது. இதற்கு இன்று காலை முதலே இப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மற்றும் இந்த போராட்ட குழுவினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பாதுகாப்பு பணி இருக்கக்கூடிய காவல்துறையினரை அவர்கள் அப்புறப்படுத்தும் பணியிலும் போராட்டத்தை கைவிட தொடர்ச்சியாக அவர்களை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது உள்ளூர் வாகனங்களுக்கு அவ்வப்போது கட்டணம் வசூல் வைப்பது, அதனைத் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றால் கட்டணம் விலக்களிப்பது உள்ளிட்ட தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதற்கு முழுமையாக தங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். சுங்கச்சாவடி விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது நகராட்சி எல்லையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுங்கச்சாவடி விதிமுறைப்படி 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும். ஆனால் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக இருப்பதாகவும் இதனால் பலகட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு, அதே போல வணிக வியாபாரிகள் சங்கத்தினர், கப்பலூர் தொழிற்பேட்டை நிர்வாகிகள் சங்கத்தினர், அதே போல அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் நகாய் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளின் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித சமரசமும் நிறுத்தப்படாத நிலையில் இந்த போராட்டமானது நடைபெறும் என இந்த போராட்டக் குழுவின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் திருமங்கலம் நகராட்சி முழுவதுமே கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட 7 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவு உள்ள கடைகள் முழுவதும் முழு கடையெடுப்பு போராட்டம் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளூர் வாகனங்கள் அதே போல போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஷேர் ஆட்டோ, வேன், பேருந்துகள் அதிக அளவு இயக்கப்படவில்லை. இதனால் இந்த பகுதிக்கு வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த அவதியுற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது பரபரப்பாக காணப்பட்டு வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடுவதை கைது செய்யும் நோக்கிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். காலையில் இருந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய போராட்ட குழுவினர் பொதுமக்கள் என யாரையும் இந்த பகுதிக்கு அனுமதிக்கவில்லை. தொடர்ச்சியாக அவரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்கின்றனர். இந்த போராட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தங்களுடைய ஆதரவாளர் அதிமுகவினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர்களிடம் காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையிலான பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை எட்டி வரும் நிலையில் இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை மிகவும் பிரச்சனைக்கு பெயர் கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்தின் போது கப்பலூர் சுங்கச்சாவடி சார்பில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் விலக்களிப்பதும் அதன் பிறகு கட்டண வசூலில் ஈடுபடுவதும் தொடர்கதியாக இருந்தது. விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முழுவதாக அகற்ற வேண்டும். விதிமுறைக்கு உட்பட்டு அமைக்கப்படுமானால் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு கட்டணம் அளித்து செல்வதாகவும் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றனர். இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்ட இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நன்றி அருண், உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி.